நாள் ஆனதுக்கு பிறகுதான் இப்போ ஜி தமிழில் என்னோட படத்தை அது உயிர் விஷ தங்கை கோருகிதம் மைதிலி காதலி ஒரு தாயின் சௌதம் தங்கி கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியன சாந்தி எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் அப்படியே அடுக்கலாம். அத்தனை படத்தையும் வாங்கினாங்க. அது கூட ஒரு குறிப்பிட்ட பீரியடு கொடுத்துருக்கேன். இப்போ திரும்ப இந்த படத்தோட ரைட்லாம் என்கிட்ட வந்துடும். நான் என்ன எதற்கு சொல்கிறேன்னா, நம்மளோட ரைட்டுக்காக நம்ம போராடணும். இப்போ இப்போ ஒரு வேலை இப்போ என்னன்னு கேட்டாக்கா, இப்போ சேட்டலைட்டில் படங்கள் வாங்குவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த ஆராய்ந்து நான் பார்க்கிறேன். சேட்டலைட்ல காசு கொடுத்து ரைட்டு வாங்கி எங்களோட படத்தை போடுறாங்க. ஆனால் கேபிள் டிவியில் உரிமையே இல்லாமல் படத்தை போட்டு அவங்க விளம்பரத்தை வாங்கி கொண்டு செல்லும் போது அந்த சேட்டலைட் தனியார் தொலைக்காட்சிகள் இந்த படத்துக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கக்கூடிய படத்துக்கு யார் பாதுகாப்பு? யார் கேள்வி கேட்பா? நான் கேட்பேன். அது எந்த கேபிள் டிவியில் யாரு என்ன பிரச்சனையில் இருந்தாலும், ஆட்சி கட்டிலில் இருந்தாலும் சரி, அரியணையில் இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, நீங்க கேபிள் டிவி அரசு தான் நீங்க கட்டுப்படுத்துன்னு சொன்னா கேபிள் டிவி அரசு கட்டுப்படுத்தலாம்ல? கேபிள் டிவியில் உரிமை இல்லாத படங்களை எப்படி போடலாம்? உரிமை இல்லாத படங்களை எப்படி பேருந்துல போடலாம்? இதெல்லாம் கேள்வி கேட்போம். அது மட்டுமல்ல, திரைப்பட சின்ன படங்களை வாடகை, சின்ன படங்கள் வாழணும்னா தேட்டருக்கு டிக்கெட் ரேட்டு குறைந்த கட்டணம் இருக்க வேண்டும். பெரிய படங்கள் பெரிய ஸ்டார் நடிக்கிறாங்கன்னா அவங்களோட படங்களோட பட்ஜெட் ஜாஸ்தி. ரெண்டு கேட்டகரி பிரிக்கணும். ஒரு ரயில்ல கூட இத்தனை கிளாஸ் ஏன் வச்சாங்க? முதல் வகுப்புன்னு வச்சாங்க, ரெண்டாம் வகுப்புன்னு வச்சாங்க. பட தயாரிப்பில் கூட இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் எடுத்து போராடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரிடத்திலும் நிச்சயமா அஞ்ச மாட்டேன். அந்த துணிச்சலாக டி ராஜேந்தர் எதிர்நீச்சல் போட தெரிந்தவர், எதிர்த்து குரல் கொடுக்க தெரிந்தவர். நான் யார்ட்டையும் படம் எடுக்கணும் போய் காட்சிட்டுலாம் நிற்க மாட்டேன். நான் என்னை நம்பி என்னோட திரைப்பட தயாரிப்பாளர் தேர்ந்தெடுத்தால், என்னை நிற்க வைத்து வெற்றி பெற செய்தால், எனக்கு வெற்றி தோல்வியெல்லாம் பற்றி எனக்கு கவலைப்பட்டதே கிடையாது. வாழ்க்கையில் பல தேர்தல் கட்டத்தை சந்திச்சுவேன். பர்கூர் தேர்தலே போட்டிட்டுவேன். பழனி நாடாளுமன்ற தேர்தல் என் மனைவியை நிற்க வச்சு நான் தேர்தல் கிளம்பி எனக்கு புதிது அல்ல. அதனால என்னை பொறுத்தவரையில் நான் வெற்றி தோல்வியெல்லாம் பற்றி வாழ்க்கையில் நினைக்கிறவனே இல்லை. இன்னைக்கு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் ஆட்சியில் இல்லை, பதவியில் இல்லை. நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் முன்னாள் மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவர், நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர். திமுகலாம் சும்மா சாதாரண ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட வர முடியாது சார். அப்படிப்பட்ட திமுகவில் ஒரு முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கேன்னா, ஒரு முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கியா தனண்டு பணியாற்றிருக்கேன்னா, எனக்கு ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, மறைந்து விட்ட அம்மா, தமிழகத்தின் புரட்சி தலைவி பொன்மன செல்வி அந்த அம்மா அவர்கள் சட்டசபையில், அந்த அம்மா ஒரு சட்டசபையில் அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சி மானபங்கம், அன்னைக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் இல்லைங்க, எதிர்கட்சி தலைவி. அன்னைக்கு அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சி மானபங்கப்படுத்தணும்னு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்டம் போய் பேச போனேன். அதற்கு எனக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கல்லடி, சொல்லடி, காரை உடைத்தார்கள், கட்டிய வீட்டை உடைத்தார்கள். அந்த அடுத்தது அப்ப இருந்த ஆட்சி கட்டில இந்த குரல்லாம் கொடுத்த காரணம், என் வீடு கட்டிய வீடு, என்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டர் அத்தனை கோடிக்கு இடிக்கப்பட்டது. கட்டிய வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன், சுயமரியாதை விட்டு தர மாட்டேன்னு குரல் கொடுத்தவன் சார். எதுக்காக சொல்ல வரேன்? அது மட்டும் இல்ல, தமிழ்நாடுல அந்த அம்மா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பெல்லாம் இழந்து ஒரு தோல்வி முகத்தை கண்ட நேரத்தில், நான் அப்பதான் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கலைஞர் நீக்கிறாரு. 3 ரூபா உறுப்பினர் அட்டையை நான் புதுப்பிக்கல என்ன நீக்கிட்டாரு. அப்பதான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் லட்சியத்தோட காலில் உருவாக்குறேன். அப்ப காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொன்னவுடன் யாரையுமே மதித்து அடைக்காத அம்மா, நமது எம்ஜிஆர்ல இருக்கு சார் ரெக்கார்டு, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தம்பி டி ராஜேந்தர் தர வேண்டும், காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தல் பணியாற்ற வேண்டும். பன்னீர்செல்வம் சாட்சி, பொன்னையன் சாட்சி, செங்கோட்டையன் சாட்சி, நமது எம்ஜிஆர் பத்திரிகை சாட்சி. அம்மாவால் முறையாக அடைக்கப்பட்டு 100க்கும் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போய் அன்னைக்கு பேசினேன். அந்த அன்னைக்கு அதிமுகவின் வெற்றிக்கு நாங்களும் ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கிறேன். ஏன் இதே புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் நடந்தது. தேமுதிக சார்பில் விஜயகாந்தோட கட்சியில் போட்டிட்டாங்க. அன்னைக்கு திமுக களத்துக்கு இறங்கவில்லை, பின்னணியில் இருந்தார்கள். எந்த பின்னணியில் இருந்தால் எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுகவில் மீண்டும் முறையாக அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தில் போய் நின்று பேசினேன். டி ராஜேந்தர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். காங்கிரஸோடு இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்த காங்கிரஸை எதிர்க்க வேண்டும். என்ன அதை ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தது பண்ண காங்கிரஸை எதிர்த்து, ஏன்னா மன்மோகன் சிங் ஒரு சட்டம், அந்த சீக்கியர் இனத்துக்கு ஒரு சட்டம், தமிழினத்துக்கு ஒரு சட்டமா? தெரிந்தோ தெரியாமல் தமிழினத்திலே யாரோ செய்து விட்டார்கள் குற்றம் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழினத்தை நீங்கள் பழிவாங்க கூடாது அப்படின்னு சோனியா காந்தி எதிர்த்து, காங்கிரஸ் எதிர்த்து குரல் கொடுத்தேன். ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண.
அப்படியெல்லாம் போராடினா எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸோடு கைகோத்த திமுகவோடு, இது பழச சொன்னாலும் விஷயம் இருக்கு, காங்கிரஸோடு கைகோத்த திமுகவோடு கைகோக்க மாட்டேன். எனக்கு கூட்டணியும் வேணாம், பதவியும் வேணாம், எனக்கு சீட்டும் வேணாம், உங்க மூலமா எனக்கு எதுவுமே வேணாம், காங்கிரஸோடு சேர்ந்து உங்களோட வரமாட்டேன்னு சொன்னேன். இன்னை வரைக்கும் அந்த கொள்கையில தெளிவா இருக்கிறேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட ஸ்டாண்டு நான் பதவி இருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த பிரச்சனைக்காகவும் அஞ்சாம குரல் கொடுத்துட்டு இருக்கேன். இதே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டு. இதே கடந்த தேர்தலில் இன்னைக்கு சொல்றாங்க, இதே இடத்துல நான் பேட்டி கொடுத்தேன், இங்க வந்து இதே இடத்துல தான், இதே ஃபெமினா ஹோட்டல்ல, இதே திருச்சி மாவட்ட லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டப்பட்ட பத்திய கூட்டம் கேட்குறாங்க, மக்கள் நல கூட்டணி வைகோ ஃபார்ம் பண்ணியிருக்கா, நீங்க போவீங்களா? என்னை சிலர் அந்த கூட்டணியில் கூட சில நண்பர் அழைத்தாரு, ஆனா டி ராஜேந்தர் மறுத்தாரு. காரணம், வைகோவை நம்பி செல்ல மாட்டான் இந்த டிஆர். எனக்கு தெரியும் வைகோ என்றைக்குமே ஒரு நட்டாரு, அவர் நட்டாத்துல விட்டுருவார். அன்னைக்கே சொன்னேன், வைக்க போற நம்பி போனவங்க கூட வாழ்ந்ததா வரலாறு உண்டு, வைகோவை நம்பி சென்றவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொன்னேன். ஒரு தேர்தல் களத்தில் தேர் எடுத்து தெருவில் விடுற மாதிரி எல்லாரையும் தேர்தலில் நிக்க வச்சுட்டு, அது நண்பர் விஜயகாந்தா இருக்கட்டும், நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனா இருக்கட்டும், என்னுடைய நண்பர் ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எல்லாரையும் தேர்தல் காலத்தில் நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் தேர்தல் காலத்தில் நின்றவர் ஏன் பின்வாங்கினார்? இவர்களெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா? அப்ப நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை? மக்கள் நல கூட்டணியில் இன்றைக்கு விலகி விட்டாராம். வீடு என்று இருந்து கூடு என்று ஒன்று இருந்தால் வெளியேறலாம், வீட்டையும் கூட்டையும் அன்றைக்கே கலைத்து விட்டார், இன்னைக்கு விலகிறேன்னு சொல்றாரு. இந்த கேள்விதான் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் சொல்றேன். அதனால வைகோவை பொறுத்தவரையில் அவருடைய நிலைப்பாடு அது ஏன் இவ்வளவு குளறுபடி அவர் ஆகிவிட்டார் என்று தெரியவில்லை. அதுக்கு மேல தற்பொழுது டி ராஜேந்தர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்து பேசினார். படங்களை பொறுத்தவரை தற்பொழுது தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய பட்ஜெட் படமும் சிறிய அளவிலான பட்ஜெட் படமும் என 2 வகையாக பிரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் திரையரங்குகளை பொறுத்தவரை சில படங்களுக்கு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த அரசியல் சூழல் குறித்தும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்தார். திரு டி ராஜேந்திர அவர்கள் பொறுத்தவரை இன்று திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தார். திரைப்படங்களை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. மேலும் நடுத்தர மக்களை பொறுத்தவரை அவர்கள் குறைந்த அளவிலான கட்டணத்தில் மட்டுமே திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்தார். அதே நேரத்தில் பெரிய பட்ஜெட் படங்களை பொறுத்தவரை அதற்கு அதிக கட்டணங்கள் இருந்தாலும் கூட கட்டண விகிதம் என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் முன்வைத்தார். மேலும் அரசியல் சூழலை பொறுத்தவரை பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை அவர் தெரிவித்தார். லட்சிய திமுகவை பொறுத்தவரை பல்வேறு விதமான அரசியல் சவால்களை அந்த கட்சி சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை லட்சிய திமுகவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்கின்ற தன்னுடைய கருத்தையும் முன்வைத்தார். இதே போன்று பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்களையும் அவர் முன்வைத்தார். திரு டி ராஜேந்தர் பொறுத்தவரை தற்பொழுது திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பல்வேறு விதமான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் லட்சிய திமுக என்னென்ன பாதைகளை எல்லாம் கடந்து வந்தது, கடந்த கால அரசியல் நிலைகளை பொறுத்தவரை லட்சிய திமுக சந்தித்திருக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்பது குறித்த பல்வேறு விதமான தன்னுடைய நிலைப்பாட்டினை தெரிவித்தார்.